துருக்கியில் நடைபெற இருக்கின்ற நேட்டோ உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மாகாணி அவர்கள் துருக்கிக்கு செல்ல இருக்கின்றார். அங்காராவில் நடைபெறுகின்ற இந்த மாநாடு என்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. குறிப்பாக நேட்டோ நாடுகளினுடைய ஸ்திரத்தன்மைக்கு இது மிக முக்கியமாக கூறக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட பொழுதிலும் முன்னைய ஆண்டுகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது இந்த மாநாடு நடைபெறுகின்ற நாட்களை இப்பொழுது சுருக்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்கா ஆரம்பித்த போரானது இப்பொழுது ஒரு ஓய்வு நிலையில் இருந்தாலும் கூட ஈரானுடைய அதி உச்ச தலைவர் அயத்தொலா அலி கமீனியினுடைய இறுதி ஊர்வலத்தில் மில்லியன் கணக்கானவர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய நாட்டுப்பற்றையும் அதே நேரத்தில் தங்களுடைய தலைவருக்கான ஆதரவு நிலையையும் அறிவிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையில் ஒப்பந்தம் என்பதை அடைவது என்பது மிகவும் ஒரு கடினமான பாதையாக இருந்தாலும் அதனை தாங்கள் அடைவோம் என்கின்ற நம்பிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். இதன் மூலம் அவர்கள் தெரிவிக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், நிச்சயமாக தாங்கள் விரும்புகின்ற விடயங்களை அந்த ஒப்பந்தத்தில் இணைத்து அதன் மூலமான ஒரு வெற்றியை தாங்கள் பெறுவோம் என்கின்ற கருத்தியலை விதைக்கின்றார். இந்த ஊர்வலத்தில் முஸ்தபா கமீனி அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் அவருடைய சகோதரர்கள் அனைவரும் கலந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இது என்ன செய்தியை கூறுகின்றது? ஏனென்றால் அவர் ஏற்கனவே காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அதனை ஈரான் தொடர்ந்து மறுத்து வந்திருந்தது. அவர் தொடர்ந்து இயங்கு நிலையில் தான் இருக்கின்றார். இந்த மக்கள் திரட்டப்பட்டவர்கள் அல்ல, தாமாக திரண்டவர்களாகத்தான் அந்த பேரணிகளில் அவர்களுடைய நடவடிக்கைகள் மற்றும் பங்கு பெற்றல் போன்றவை இருக்கின்றன. இது நிச்சயமாக ஒரு வேறுபட்ட செய்தியை உலகிற்கு கூறுகின்றது. அதாவது ஈரானின் தலைமை என்பது, அதாவது அமெரிக்காவின் பிரச்சாரத்தின் பொழுது ஈரானின் தலைமையை அங்குள்ள மக்கள் ஏற்கவில்லை என்கின்ற ஒரு கருத்தியல் விதைக்கப்பட்டிருந்தாலும் ஏற்காத மக்களும் இருக்கின்றார்கள். ஆனால் ஏற்றவர்களாக பெரும்பான்மையானவர்கள் இருக்கின்றார்கள் என்ற செய்தியை அது கனடாவை ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய பாதுகாப்பு ஒப்பந்தத்திற்குள் இணைத்த முதல் நாடாக கனடா வந்துவிட்டது. பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்களில் தொடர்ந்து பயணிப்பது. சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாங்கள் முதல் பகுதியில் இப்பொழுது துருக்கியில் நடைபெற இருக்கின்ற நேட்டோ உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மாகாணி அவர்கள் துருக்கிக்கு செல்ல இருக்கின்றார். அங்காராவில் நடைபெறுகின்ற இந்த மாநாடு என்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. குறிப்பாக நேட்டோ நாடுகளினுடைய ஸ்திரத்தன்மைக்கு இது மிக முக்கியமாக கூறக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட பொழுதிலும் முன்னைய ஆண்டுகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது இந்த மாநாடு நடைபெறுகின்ற நாட்களை இப்பொழுது சுருக்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இது என்ன காரணத்திற்காக என்றால், அமெரிக்காவினுடைய அழுத்தம் அல்லது அதனுடைய கோபத்திற்கு அடிபணிய கூடாது என்ற காரணத்திற்காக பேசப்படுகின்ற விடயங்களை சுருக்கி ஒரு நாளிலேயே இந்த மாநாட்டை முடிக்கும் அளவுக்கு இந்த மாநாடு என்பது இப்பொழுது மாற்றம் பெற்றிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. இந்த அழுத்தங்களுக்கு மத்தியில் காணியினுடைய பயணம் இடம்பெற இருக்கின்றது. மறுபுறத்தில் அமெரிக்கா ஆரம்பித்த போரானது இப்பொழுது ஒரு ஓய்வு நிலையில் இருந்தாலும் கூட ஈரானுடைய அதி உச்ச தலைவர் அயத்தொலா அலி கமீனியினுடைய இறுதி ஊர்வலத்தில் மில்லியன் கணக்கானவர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய நாட்டுப்பற்றையும் அதே நேரத்தில் தங்களுடைய தலைவருக்கான ஆதரவு நிலையையும் அறிவிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். இவ்வாறான விடயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் அவர் இருப்பதை அவருடைய கருத்துக்கள் பிரதிபலிப்பதாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்க சுதந்திர தினம் நடைபெற்ற பொழுது அந்த உரையில் மிக முக்கியமாக அவர் ஈரானுடைய அணு வல்லமையை தாங்கள் அழித்து விட்டதாக குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மையில் அவ்வாறான ஒரு நிலையில் அமெரிக்கா வெற்றி பெற்றிருக்கின்றது என்ற கேள்விகளை கூட பலரும் முன்வைக்கின்ற நிலையில் இது குறித்த விடயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேர்களே. ஆமாம், நேட்டோ என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்தாலும் நேட்டோ என்பது அண்மைய நாட்களில் தன்னுடைய பணிகளை சரிவர செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக, தன்னிச்சையாக செயற்படக்கூடிய அமைப்பாக இருக்கின்றதா என்ற கேள்விகள் கூட எழுகின்ற நிலையில் இப்பொழுது காணி அவர்கள் துருக்கியை நோக்கிய தனது பயணத்தை ஆரம்பிக்கின்றார். உண்மையில் இந்த மாநாடு என்பது தற்போதைய சூழ்நிலையில் எந்தளவு முக்கியமானது, ஆனால் நாடுகள் பேச வருகின்ற விடயங்களை பேசக்கூடிய ஒரு தளமாக இந்த மாநாடு அமையும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? நிச்சயமா. நீங்கள் குறிப்பிட்ட இந்த முதற் புள்ளியிலேயே அந்த விவகாரம் அமைந்திருந்தது. குறிப்பாக
இந்த 32 நாடுகளை கொண்ட நேட்டோ எவ்வாறு அமெரிக்காவின் அதிகாரத்தை அல்லது அமெரிக்காவின் வீம்பு போக்கை மீறி செயற்படுவது என்பதைத்தான் அவர்கள் தற்பொழுது இன்றைய மாநாட்டில் கதைப்பதாக இருப்பதாக தெரிகின்றது. அதாவது குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் ஆளுமை அற்ற ஒரு நேட்டோவை எவ்வாறு கொண்டு செல்வது அல்லது அவருடைய கடின போக்கு கொண்ட நேட்டோவை, குறிப்பாக இந்த நேட்டோவிற்கான பாதுகாப்பு செலவினங்களை ஒவ்வொரு நாடும், அதாவது நேட்டோவில் அங்கம் வகிக்கின்ற ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய பாதுகாப்பு செலவினத்தில் 3.5 பங்கு வீதத்தை பாதுகாப்பிற்கான செலவினத்திற்காக ஒதுக்க வேண்டும் என்கின்ற கோட்பாட்டை அநேகமாக ஒட்டுமொத்த நாடுகளும் ஏற்று அதற்குரிய வழிவகைகளை செய்துள்ளன. இந்த நிலையில் இந்த பாதுகாப்பு ஸ்திரம் என்பதை எவ்வாறு மேற்கொள்வது, மற்றது இந்த நாடுகளுக்கு இடையான ஒற்றுமையை எவ்வாறு பேணுவது என்பது குறித்த ஒரு முக்கிய கருதுகோளை மையமாக வைத்துத்தான் இந்த மகாநாடு நடைபெறுகின்றது. அதில் மாக்காணி அவர்களின் பங்கு முக்கியமானதாக கருதப்படுகின்றது. அதனை வெளிப்படையாக கூறுவதானால், டொனால்ட் ட்ரம்பை தவிர்த்த ஒரு நேட்டோ எவ்வாறு செயற்படலாம் என்பதையும், அல்லது டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோவின் ஏனைய நாடுகளுடன் எவ்வாறு ஒத்துப்போகக்கூடியதான ஒரு கட்டமைப்பை கொண்டு வருவது என்பது குறித்ததான பேச்சுவார்த்தைகளையும் அவர்கள் மேற்கொண்டு ஏற்கனவே ஒரு தயாரிக்கப்பட்ட திட்டத்தின் கீழ் நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு நாளில் இந்த விடயங்களை கதைத்து இது குறித்த நடவடிக்கைகள் எடுப்பதற்கு அவர்கள் முனைகின்றார்கள். குறிப்பாக அவர்களுடைய இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது ரஷ்ய எல்லைகள் சார்ந்த அல்லது ரஷ்யாவால் பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடிய நாடுகளுக்கு எவ்வாறான பாதுகாப்புகளை வழங்குவது மற்றும் கனடாவின் பாதுகாப்பு முக்கியத்துவங்கள் என்ன. குறிப்பாக இங்கே நாங்கள் குறிப்பிடப்பட வேண்டியது, கனடா இப்பொழுது அமெரிக்காவின் தொடர் பாதுகாப்பு வலயத்தில் அல்லது தொடர் ஒப்பந்தங்களில் உள்ள ஒரு நாடு. அவற்றை மீறியதான ஒரு பாதுகாப்பு வெளிப்பாட்டில் அது எவ்வாறு செயற்படுவது, குறிப்பாக கனடாவை ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய பாதுகாப்பு ஒப்பந்தத்திற்குள் இணைத்த முதல் நாடாக கனடா வந்துவிட்டது பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்களில் தொடர்ந்து பயணிப்பதற்கு. எனவே அவ்வாறான ஒரு நிலையில் அவர்களுடைய ஆர்டிக் பிராந்திய பாதுகாப்பு மற்றும் தற்பொழுது இந்த மத்திய கிழக்கில் நீங்கள் குறிப்பிடுகின்ற பிரச்சனைகளில் பொழுதையான கற்பிதம் மற்றும் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படுகின்ற இந்த தொழில்நுட்பத்தின் தேவைகள் மற்றும் அது எவ்வாறான நிலையில் பயன்பட போகின்றது போன்ற தன்மைகளை ஆராய்வதற்கான ஒரு மகாநாடாக இது அமையப் போகின்றது. இந்த மகாநாட்டில் குறிப்பாக நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், ஏனைய அனைத்து நாடுகளும் ஒரே திட்டத்தின் கீழ் பயணிப்பதற்கான முனைப்பை கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை. அதுதான் இந்த குறிப்பாக நாங்கள் இந்த விவகாரத்தை சொல்ல முடியும். அயத்துல்லா அலி கமேனி அவர்களுடைய உடல் இப்பொழுது ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுகின்றது. அவருடைய குடும்பத்தினர், உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருடைய உடல்களும் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற பேழைகள் ஊர்வலத்தில் கொண்டு செல்லப்படுகின்றன. இந்த நிலையில் வரலாறு காணாத அளவுக்கு மக்கள் திரளாக அவருக்கான மரியாதையை செலுத்தி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மில்லியன் கணக்கானவர்கள் கூடியிருப்பதோடு மட்டுமல்லாமல் அமெரிக்காவை அழிப்பதற்கான ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையை அவர்களுடைய ஸ்லோகங்கள் வாயிலாக கையில் ஏந்தி இருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த பழிக்கு பழி வாங்கும் ஒரு விடயத்தை அவர்கள் இந்த ஊர்வலத்தில் வெளியுலகு காட்ட முனைகின்றார்கள். இந்த விடயத்தை எவ்வாறு அமெரிக்கா கையாளப் போகிறது? ஏனென்றால் அமெரிக்கா தொடர்ந்தும் ஈரானை வெற்றி கொண்டு விட்டதாக தெரிவித்தாலும் கூட அங்கே இருக்கின்ற நிலைமை என்பது, மக்கள் ஆதரவு நிலை என்பது இந்த இறுதி ஊர்வலத்தில் வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு விடயமாக பார்க்கப்படக்கூடிய ஒன்று. இதனை மக்களுடைய குரலாக பார்க்கின்ற பொழுது எவ்வாறு அமெரிக்கா இதனை சந்திக்கும்? அதே நேரத்தில் வெளி உலகு இந்த விடயத்தை எவ்வாறு பார்க்க போகிறது? இந்த இறுதி ஊர்வலம் நடைபெறுவது என்பது அமெரிக்காவை பொறுத்தவரையில் என்ன செய்தியை அதற்கு கொடுக்கின்றது? அதே போன்று இந்த ஊர்வலத்தை பார்க்கின்ற உலக நாடுகள் என்ன விடயத்தை அறிவார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இல்லை, குறிப்பாக இந்த முக்கியமாக நாங்கள் கருத வேண்டிய ஒரு விடயம் ஒன்று, முஸ்லீம் மக்களிடையே ஒரு இறப்பு ஏற்பட்டால் அந்த மரணத்தின் 24 மணித்தியாலங்களுக்குள்ளேயே அந்த சடங்கு என்பது முடிக்கப்பட்டு அவர்களுடைய உடலங்கள் புதைக்கப்படும் அல்லது எரியூட்டப்படும். அவர்களுடைய அதாவது மத பிரிவுகளின் நம்பிக்கையின் அடிப்படையில்.
இந்த வகையில் இங்கே இடம்பெறுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், அவர்களைப் பொறுத்தவரையில் இந்த 6 நாள் கொண்டாட்டமாக, அதாவது மௌனிப்பு என்பதை விட, இது தாங்கள் மீண்டெழுவதற்கான ஒரு நிகழ்வாக இதை நிகழ்த்துகின்றார்கள். குறிப்பாக CNN கூட இந்த விவகாரத்தை பல மில்லியன் மக்கள் தெஹ்ரான் வீதிகளில் திரண்டு இவ்வாறான ஊர்வலத்தில் கலந்து கொள்வது என்பது அவர்களிடையே ஒரு ஒற்றுமை போக்கை காட்டி நிற்கின்றது என்கின்ற ஒரு கருத்தை வெளியிட்டு நிற்கின்றது. இது தேசப்பற்றாக மாற்றப்படுகின்றது. தேசப்பற்றாக மாற்றப்பட்டு அங்கே அவர்கள் இந்த விவகாரத்தில் ஒரு விடயத்தை கூற, அதாவது இப்பொழுது இந்த ஊர்வலங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது தலைமை அதாவது நெகோசியேட்டர் எனப்படுகின்ற அல்லது அந்த பேச்சுக்களை தலைமை தாங்கி நடத்துகின்ற நபராக இருக்கின்றவர் குறிப்பிடுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையில் ஒப்பந்தம் என்பதை அடைவது என்பது மிகவும் ஒரு கடினமான பாதையாக இருந்தாலும், அதனை தாங்கள் அடைவோம் என்கின்ற நம்பிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். இதன் மூலம் அவர்கள் தெரிவிக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், நிச்சயமாக தாங்கள் விரும்புகின்ற விடயங்களை அந்த ஒப்பந்தத்தில் அம் இணைத்து அதன் மூலமான ஒரு வெற்றியை தாங்கள் பெறுவோம் என்கின்ற கருத்தியலை விதைக்கின்றார். இது நிச்சயமாக ஒரு மாறுபட்ட பார்வையாக இருக்கின்றது. அமெரிக்கா என்ன நீங்கள் குறிப்பிட்டது போல, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஜூலை 4 அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தில் எவ்வாறு தாங்கள் ஈரானின் அணு பலத்தை அழித்து விட்டோம் போன்ற இத்தியாதிகளை குறிப்பிட்டாலும், அதற்கு மாற்றீடான ஒரு நடவடிக்கையாக இந்த 6 நாள் அவர்கள் இந்த துக்க அனுஷ்டிப்பு என்பதை விட அவர்கள் இதனை ஒரு தேசப்பற்றிற்கான ஒரு நாளாக எடுத்து செயற்படுவதானது நிச்சயமாக ஒரு போர் ஒன்று ஏற்படும் பட்சத்தில் இவர்களால் ஒரு அதாவது மக்களின் ஆதரவை பெற்ற ஒரு அரசு என்பதை காட்டுகின்ற ஒரு நடவடிக்கையாக இது அமைகின்றது உலக நாடுகளுக்கு. ம்ஹ்ம். ஏனென்று சொன்னால் இந்த மக்கள் திரட்டப்பட்டவர்கள் அல்ல, தாமாக திரண்டவர்களாகத்தான் அந்த பேரணிகளில் அவர்களுடைய நடவடிக்கைகள் மற்றும் பங்கு பெற்றல் போன்றவை இருக்கின்றன. இது நிச்சயமாக ஒரு வேறுபட்ட செய்தியை உலகுக்கு கூறுகின்றது. அதாவது ஈரானின் தலைமை என்பது, அதாவது அமெரிக்காவின் போர் பிரச்சாரத்தின் பொழுது ஈரானின் தலைமையை அங்குள்ள மக்கள் ஏற்கவில்லை என்கின்ற ஒரு கருத்தியல் விதைக்கப்பட்டிருந்தாலும், ஆம், ஏற்காத மக்களும் இருக்கின்றார்கள். ஆனால் ஏற்றவர்களாக பெரும்பான்மையானவர்கள் இருக்கின்றார்கள் என்ற செய்தியை அது சொல்லி நிற்கின்றது. அதுதான் இதன் இந்த உண்மையான அடித்தளமாக நாங்கள் இருக்கலாம். ஆமாம். ஈரான் தாக்குதல்களில் இவ்வாறு பொதுமக்கள் கூடுகின்ற இடங்கள், பாடசாலைகள் போன்றன எல்லாம் இந்த போரின் போது தாக்கப்பட்டதை வன்மையாக உலக நாடுகளினுடைய மனித உரிமை அமைப்புகள் கண்டித்திருந்தன. இருந்தபோதிலும் இப்பொழுது அச்சுறுத்தும் விதமாக இவ்வாறு ஒன்று கூடுபவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்ற செய்தியையும் அமெரிக்கா கசிய விடுகிறது. இப்பொழுது இந்த ஒன்று கூடுகின்ற மக்கள் கூட்டத்தை தடுப்பதற்கான ஒரு செய்தியாக இதனை பார்க்கலாமா? அவ்வாறு ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? என்றால் மில்லியன் கணக்கானவர்கள் ஒன்றாக கூடுகின்ற பொழுது அதனுடைய சேதம் அல்லது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்பது பாரதூரமானதாக இருக்கும். ஆனால் அவ்வாறான செய்திகளையும் அமெரிக்க தரப்பிலிருந்து வெளியிட்டு வருகிறார்கள். இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, இது உண்மையாகவே தெரிவிக்கின்ற விடயம் என்னவென்றால், இது அமெரிக்க எதிர்ப்பை அதிகரிக்கும் என்கின்ற பயம் அவர்களிடையே இருக்கின்றது. ஆனால் ஏற்கனவே அந்த எதிர்ப்பு என்பது அதிகரித்து விட்டது என்பதைத்தான் அந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்பவர்கள் காட்டி நிற்கின்றார்கள். அந்த ஊர்வலம் என்பது இவர்களால் நிச்சயமாக ஒரு நாட்டின் கட்டமைப்புகளால் மேற்கொள்ளப்படுகின்ற, ஏற்கனவே திட்டமிட்டு தெளிவாக அறிவிக்கப்பட்டு மேற்கொள்ளுகின்ற இந்த அவர்களுடைய மரணச் சடங்குகளில் இவ்வாறான நிகழ்வுகளை அமெரிக்கா மேற்கொள்ளுமாக இருந்தால் அது அமெரிக்காவிற்கு மிகவும் ஒரு பாதகமான நிலைமையாக இருக்கும். அவர்கள் அதாவது இணைகின்ற மக்களின் தொகையை அல்லது அந்த தெருக்களில் தெஹ்ரான் நகரின் வீதிகள் எல்லாம் மக்கள் தொகையால் நிறைந்திருக்கின்றன. அவர்கள் வெளியிடுகின்ற புகைப்படங்கள், அதாவது அமெரிக்க ஊடகங்கள் வெளியிடுகின்ற புகைப்படங்கள் கூட அதனை தெளிவாக காட்டி நிற்கின்றன. எனவே அவ்வாறு மக்கள் கூடுவதை தவிர்ப்பதற்காகவும் அல்லது அவ்வாறு திரள்கின்ற மக்களின் தொகையை குறைப்பதற்காகவும் இவ்வாறான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டாலும் நிச்சயமாக அமெரிக்கா என்பது இந்த விவகாரத்தில் அவ்வாறான ஒரு நடவடிக்கை எடுக்குமாக இருந்தால் அது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றால், பொதுமக்கள் ஆயுதம் தாங்காத வகையில் தங்களுடைய
தேசப்பற்றை வெளிப்படுத்தும் ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த இடத்தில் அவ்வாறு ஒரு நடவடிக்கையை அமெரிக்கா மேற்கொள்ளாது. இது ஒரு பயம் காட்டல் என்றுதான் நாங்கள் எடுக்க வேண்டும். அந்த அந்த நிலைமையை எடுத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு உள்நாட்டில் ஏற்படுகின்ற உணர்வுபூர்வமான ஒற்றுமை என்பது தங்களுடைய நோக்கங்களுக்கும் கொள்கைகளுக்கும் விரோதமானதாக அமைகின்றது என்கின்ற உண்மையை வெளிப்படுத்துவதுதான் இந்த மிரட்டலுக்கான காரணம். அதனைத்தான் நாங்கள் சுருக்கமாக இது குறித்து கூற முடியும். ஆமாம். நிறைவாக இந்த அ இந்த ஊர்வலத்தில் மொஸ்தபா கமீனி அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் அவருடைய சகோதரர்கள் அனைவரும் கலந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இது என்ன செய்தியை கூறுகின்றது? ஏனென்றால் அவர் ஏற்கனவே காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில், அதனை ஈரான் தொடர்ந்து மறுத்து வந்திருந்தது. அவர் தொடர்ந்து இயங்கு நிலையில் தான் இருக்கின்றார் என்று. இருந்தபோதிலும் அவருடைய பிரசன்னம் இந்த இறுதி ஊர்வலத்தில் இல்லாது இருப்பது குறித்து உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? இல்லை, நிச்சயமா அவர்கள் பாதுகாப்பு குறித்த அதாவது பகுதிகளில் மிகவும் அக்கறை உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். தங்களுக்கான தலைமை தேவை என்பதை அல்லது இன்னொரு முறை தலைமை மீதான தாக்குதல் நடத்தப்படுவதை தவிர்ப்பதற்கான நடவடிக்கையாக, அதாவது தாங்கள் ஏமாற்றப்பட்டு தாக்கப்பட்டோம் என்கின்ற நிலை அவர்களிடையேயான ஒரு கருத்தியலாக இருக்கின்றது. ஒரு கூட்டம் இடம்பெறுகின்றது என்று தெரிந்து அந்த இடத்திற்கு க க க அதாவது குண்டுகளை ஏவி அந்த ஒரு ஒட்டுமொத்தமாக ஆயத்துல்லா அதாவது ஆன்மீக தலைவரையும் அவருடைய அதிநெருங்கிய சகாக்களையும் கொண்ட ஒரு நிகழ்வு போல இனி மாறாது என்கின்ற ஒரு நிலைமையை அவர்கள் ஏற்பட விரும்புகின்றார்கள். மாறாக அதாவது ஒரு மாறுபட்ட கருத்தாக அல்லது அவர் சில வேளைகளில் புறம் தள்ளிய கருத்துக்களை கொண்டிருக்கின்றார் என்று கருதப்பட்ட முன்னாள் அதாவது ஜனாதிபதி என்று கூறலாம் அல்லது தலைவர் என்று கூறலாம், அவ்வாறான நிலையில் உள்ள அகமது அவர்கள் இந்த ஊர்வலங்களில் கலந்து கொண்டிருக்கின்றார். இது அங்கே ஒரு பெரிய ஒற்றுமை ஏற்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் காட்டி நிற்கின்றது. ஆனால் அவர்கள் நிச்சயமாக இவ்வாறான ஒரு பாதுகாப்பை மேற்கொள்ள வேண்டிய தேவையை ஏற்கனவே அமெரிக்கா நடத்திய தாக்குதல் என்பது காட்டி நிற்கின்றது. எனவே அவர்கள் அதிலிருந்து அவ்வாறான ஒரு சிரமத்தை அல்லது அதாவது மீண்டும் ஒரு ஏமாற்றத்தை தவிர்ப்பதற்காக அவரது பங்கு பெற்றல் என்பது இல்லாமல் இருக்கலாம். இங்கே ஒரு கருத்தும் இருக்கின்றது என்னவென்று சொன்னால், அவர் சில வேளைகளில் காயமுற்றிருக்கலாம் என்கின்ற ஐயம் இருந்த பொழுதும் அவ்வாறான நிலை இல்லை என்பதை ஈரான் தெளிவுபடுத்திய செய்திகள் இருக்கின்றன. ஆனால் இவ்வாறான ஒரு பெரிய நிகழ்வில் அவர் கலந்து கொள்ளாதது என்பது நிச்சயமாக அவருடைய இருப்பை அதாவது தக்க வைப்பதற்கான ஒரு பேச்சு காலத்தில் தக்க வைப்பதற்கான நிகழ்வாகத்தான் நாங்கள் பார்க்க முடியும். நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்திலே பேசுவோம். நன்றி ராம். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.